பாதுகாத்துக் கொள்ளலாம், அல்லது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு டீம் போட்டுடலாம், ராணுவ படை இறக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா மௌத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாக்க முடியாது. எவ்வளவு பெரிய ராணுவத்தை குவிச்சாலும் எல்லாத்தையும் தாண்டி மௌத் என்பது, நீங்கள் கோட்டையில் இருந்தாலும் வலவு குந்தும் பி புரூஜும் முஷய்யதா, எவ்வளவு பெரிய கோட்டையில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாதுகாப்புல நீங்கள் இருந்தாலும் மௌத்து உங்களை வந்து அடையும் அடையும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி, மௌத் என்பது உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். யாருங்க புத்திசாலி? ஒரு அறிவாளி யார்? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? அறிவாளி யார்? நம்ம அம்மா, நம்ம வாப்பா, நம்ம அத்தா, நம்ம மனைவி, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்ம தெரு மக்கள், நம்முடைய ஊர் மக்கள். யார அறிவாளி? புத்திசாலிப்பா, புத்திசாலித்தனமா பழைக்கிறான் பாரு அப்படின்னு யார சொல்லுவாங்க? யார சொல்லுவாங்க? நல்லா படிச்சு, நல்ல முன்னேறி, பெரிய லெவல்ல வாழ்க்கையில காரு, வீடு, பங்களா எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஊர் மக்கள், நம்ம அம்மாவை எல்லாம் சொல்லுவாங்க பொழைக்க தெரிஞ்சவன். புத்திசாலித்தனமா எப்படி பொழைச்சிட்டான் பாரு, ஃபாரினுக்கு போனா, சம்பாதிச்சான், வீடு கட்டினா, பிசினஸ் உருவாக்கினா, கடை வச்சான், இவன் தான்டா புத்திசாலி, பொழைக்க தெரிஞ்சவன் அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. புத்திசாலி என்றால் நாம் எப்படி பார்க்கிறோம்? இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய காசு பணங்கள், இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள், பதவி உயர்வுகள், அந்தஸ்துகள், தகுதிகள், இதை வைத்து நான் என்ன முடிவு செய்யறாங்க? நம்ம மனைவி மக்கள், நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய சுத்து வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாமே உலகத்தினுடைய உயர்வை நினைத்துதான் இவன் புத்திசாலிப்பா, பொழைக்க தெரிஞ்சவப்பா அப்படின்றாங்க. ஆனா உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, அல் கைஸ். யாருப்பா புத்திசாலி? புத்திசாலி என்றால் யார்? யார் அறிவாளி தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தான நஃப்ஸஹு, தனக்குத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்வான். அப்படின்னா என்ன? நம்மள்ட்ட என்ன குற்றங்கள் இருக்கு, நம்மள்ட்ட என்ன குறைகள் இருக்கு, நம்ம என்ன தப்பு செய்யறோம், என்ன பாவங்கள் செய்யறோம், உடனே தௌபா செய்யணும், திருந்துவோம், மாறுவோம். நம்ம தொழுகலையா, நம்ம அமல் செய்யலையா, நோம்பு பிடிக்கலையா, நம்மள்ட்ட அமல்கள் சார்ந்து என்னென்ன குறைகள் இருக்கு, இப்படி தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டு திருத்திக் கொண்டே இருக்கிறானே, அல் கைஸ், இவருதான் புத்திசாலி. அல்லாஹுடைய தூதர் இந்த வாசகத்துக்கு அடுத்து சொன்னாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஅமில லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பிறகு உண்டான மன்னரை வாழ்க்கை, மௌத்துக்கு பிறகு உண்டான மறுமைக்கான உண்டான வாழ்க்கைக்கு இந்த உலகத்தின் நன்மையையும் அமலையும் இபாதத்தையும் கொண்டு நிறைய சேகரித்துக் கொண்டே இருப்பான். மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்கு நன்மைகளை சேகரிப்பான். அல் கைஸ், இவன் தான் புத்திசாலி என்று சொன்னார். அப்ப புத்திசாலி யார்? தன்னை சுய பரிசோதனை